வணக்கங்க. இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சியோடைய டெய்லி டெஸ்ட்ல டே நம்பர் 23க்கான டாபிக்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த டே நம்பர் 23ல ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கிற 5 டாபிக்ஸ் ஃப்ரம் பிலிம்ஸ் அண்ட் 1 டாபிக் ஃப்ரம் மெயின்ஸ் கொஸ்டின் அப்படிங்கிறது. ஸோ இதுல ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சார் இந்த கொஸ்டின்ஸ்லாம் எங்கேருந்து இருக்கிறீங்க அப்படின்னு. வி ஆர் டேக்கிங் ஃப்ரம் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல இருந்தா, டிஎன்பிஎஸ்சியோடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸ் பண்ணி தான். அது சில கொஸ்டின்ஸ் வெப்சைட்ல இருக்கும், சில கொஸ்டின் அதை விட பழசான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. அது எல்லாமே தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் பிலிம்ஸ் டாபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரெசென்ட்ல இருக்கிறதா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால இது பார்க்கும்போது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் கவர் ஆகும், அட் த சேம் டைம் உங்களுக்கு சிலபஸும் கவர் ஆகும், ஸ்கூல் புக்கும் நீங்கள் அதுலேருந்து நோட்ஸ் எடுக்கும்போது ஸ்கூல் புக்கும் கவர் ஆகும். ஸோ இது வந்து டே நம்பர் 23, ஸோ 25th டே நோக்கி போயிட்டு இருக்கோம். ரைட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட்டை வந்து எல்லாரும் கேட்கறது என்ன அப்படின்னா, சார் இது ஒரு டெஸ்ட் சீரியஸா கொடுக்கலாமா, கொடுக்க முடியுமா அப்படின்னு. எஸ், மந்த்லி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் கோயிங் டு லான்ச் இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை எழுதி எங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் வேணும், ஸோ இது வந்து எப்படி எழுதுறது, ஹிண்ட் மாதிரி எப்படி எழுதுறது, ஐ ஷோ யூ அவர் ஸ்டூடெண்ட்ஸோடைய பேப்பர்ஸ் காமிக்கிறேன் எப்படி ஹிண்ட் மாதிரி எழுதணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி எங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் என்ரோல். ஸோ மந்த்லி பேசிஸில் யூ கேன் என்ரோல். ஸோ 1 month உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் என்ரோல். இல்லை எனக்கு ஒரு 6 months பேக்கேஜாக வேணும், யூ கேன் டேக். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் ரைட்டிங் ப்ராக்டிஸ் மெயின்ஸும் கிடைக்கும் as well as பிலிம்ஸும் கிடைக்கும். ரைட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் ராஜேந்திரா 1. ராஜேந்திரா 1 கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிறாரு. ஸோ அதனால கங்கை கொண்ட சோழபுரம் கரண்ட் அஃபேர்ஸ், ராஜேந்திர சோழா கரண்ட் அஃபேர்ஸ், அதனால இந்த டாபிக் கொடுத்துருக்கோம். இது ஏற்கனவே கேட்கப்பட்டது. ஸோ என்ன டைனாஸ்டி, எந்த பீரியட்ல ரூல் பண்ணார், 3rd one ஃபேமஸ் நேம்ஸ், 4th one வார்ல ஏதோ வின் பண்ணது, தென் அதுக்கு அடுத்தது ஃபேமஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். These things you have to go through. Then second topic, Tendulkar committee. It is from economy. Committees பொறுத்த வரைக்குமே what is the objective of the committee, who is the chairperson of the committee, what are the recommendations of committee, when they gave the report, so or when they submitted the report, எப்போ அந்த அறிக்கையை அவங்க சமர்ப்பிச்சாங்க, அதுல ரிப்போர்ட்ல இருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத மட்டும் இதுல பார்த்தா போதும். அதுக்கடுத்து 5O பிளானுடைய லாஸ்ட் 5O பிளானா 12th 5O பிளான், இதோட 5O பிளான் சீரீஸ் முடியுது. ஸோ அதுக்கு அடுத்தது அடுத்த சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 12th 5O பிளான் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆஸ் யூஷுவல் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அப்ஜெக்டிவ் ஆஃப் த 5O பிளான், தென் அதுக்கு அடுத்தது இயர், எந்த டார்கெட், அதில் அச்சீவ் ஆனது எவ்வளவு, அண்ட் அதுக்கு ஸ்கீமுக்கு எதுவும் ஸ்பெஷல் நேம்ஸ் இருக்கா, தீம் ஆஃப் தட் 5O பிளான் அப்படின்னு பார்க்கணும். தென் கியோட்டோ ப்ரோட்டோகால், தட் இஸ் ஃப்ரம் என்வரான்மெண்ட். வாட் இஸ் தட் ப்ரோட்டோகால், வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் தட் ப்ரோட்டோகால், இது என்னைக்கு என்ஃபோர்ஸ் ஆனிச்சு, இல்லை இந்தியா மெம்பர் இல்லையா, அண்ட் இந்த ப்ரோட்டோகால் வந்து எவ்வளோ நாளுக்குள்ள இந்த இதை நம்ம டார்கெட்ஸ்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கணும். எதுக்காக இந்த ப்ரோட்டோகால், ஃபார் வாட் பர்பஸ் திஸ் ப்ரோட்டோகால் எக்ஸிக்யூட்டட் அப்படிங்கிறது பார்க்கணும். நான் கோஆபரேஷன் மூமெண்ட், இந்த இது வந்து INFM டாபிக். நான் கோஆபரேஷன் மூமெண்ட் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் தட் மூமெண்ட் அப்படின்னு பார்க்கணும், எந்த வருஷம் நடந்துச்சுன்னு பார்க்கணும், இல்லை யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணார்கள் பார்க்கணும், ஸோ என்னென்ன லீடர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு பார்க்கணும். நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டுடைய அவுட்கம் என்ன அப்படின்னு பார்க்கணும். முக்கியமாக இயர், அப்ஜெக்டிவ் பார்த்தே ஆகணும், அவுட்கம் என்னன்னு பார்க்கணும். ஸோ மெயின்ஸ் கொஸ்டின், எக்ஸாமின் த ஃபினான்ஷியல் பவர்ஸ் ஆஃப் த கவர்னர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல ஸ்பெசிஃபிக்காக என்ன கேட்குறாங்கன்னா, கவர்னருடைய ஃபினான்ஷியல் பவர்ஸ் மட்டும்தான் கேட்குறாங்க ஸ்பெசிஃபிக்காக. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஃபினான்ஷியல் பவர்ஸ் மட்டும் எழுதணும். ஸோ தெர் ஆர் 10, யூ ஷுட் ரைட் 10 points. புக்கில் இருக்கு, புக்கை ரெஃபர் பண்ணுங்க, புக்கை ரெஃபர் பண்ணி எழுதுங்க. ஸோ வித் தட் வி ஆர் கோயிங் டு கவர். ஸோ எத்தனை டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 23 டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம், 23 டேஸ் உடைய டாபிக்ஸ். ஸோ வரக்கூடிய அடுத்தடுத்த டேஸில் அடுத்தடுத்த டாபிக் பார்க்கலாம். சப்போஸ் இதில் டெஸ்ட்டாக உங்களுக்கு வேணும், டெஸ்ட் பேட்சாக வேணும் அப்படின்னா யூ கேன் என்ரோல். தேங்க்யூ.